Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டோட பேர் இலை அடை. வெறும் 6 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த அடையை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு அரிசி மாவு 1 கப், வெல்லம் 1 கப், ஒரு முழு தேங்காய் துருவியது, நேந்திர பழம் 1, சீரகம் 1 ஸ்பூன், கீ தேவைக்கேற்ப. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணியை பாயில் பண்ணிக்கணும். அதில் 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போடலைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் விருப்பம்தான். தண்ணி ஹீட் ஆனதும் அரிசி மாவு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் 10 நிமிஷம் அப்படியே தனியாக வச்சுடுங்க. Minutes later. Meanwhile, இந்த 10 மினிட்ஸ் டைமில் நம்ம இலை அடைக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இதுக்கு வெல்லம், துருவிய தேங்காய், அப்புறம் நேந்திர பழம், இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது வாழை இலையை அடுப்பில் காமிச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அடையை வச்சு மடிக்கும்போது அப்போ தான் இலை கிழியாமல் இருக்கும். பத்து நிமிஷம் ஆனதும் கலந்து வச்ச அரிசி மாவை சின்ன சின்ன உருண்டையாக சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹீட் பண்ண இலையை கொஞ்சமாக நெய் தடவி இந்த உருண்டையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணணும். இது ஒரு ரவுண்ட் இல்லைனா ஓவல் ஷேப் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சு இலையை மடிக்கணும். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மாவையும் பண்ணிடுங்க.
கடைசியாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதி வந்ததும் இட்லி தட்டு மேலே இந்த ரெடி பண்ணி வச்ச அடையை வைக்கணும். 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணலாம். செம்மையாக அந்த வாழை இலை ஸ்மெல்லு வருங்க. அவ்வளோதான், நம்ம இலை அடை ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த லாக்டவுனில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்வீட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.